வணக்கம் எல்லா பேத்துக்கும். எப்படி இருக்கீங்க எல்லா பேரும்? நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. எஸ்சிஓ பற்றி எஸ்சிஓனா என்ன, அது எங்கெங்கே எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது சப்போஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு நான் கடைசியில் வீடியோக்கு நடுவுலையோ நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி எஸ்சிஓ பற்றி ஒரு 2 நாள் நம்ம எஸ்சிஓ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு 3வது நாள். எஸ்சிஓ பற்றி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இதில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால தான் நம்ம சேனலோட டேஷ்போர்டு நான் வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? இன்றைக்கி என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்சிஓ என்ன, எஸ்சிஓ நம்ம அப்லோட் பண்ணும்போது, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னென்ன எஸ்சிஓ பார்க்கணும், அதை நான் எப்படி எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு நான் என்னோடய வீடியோ வச்சு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த எஸ்சிஓவில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னடா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்சிஓன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். இது இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? எஸ்சிஓ அப்படின்னா உங்களோட வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுற யூடியூப் வீடியோவில் கீவேர்ட், டைட்டிலு, டேகு, டிஸ்கிரிப்ஷனு, இதில் கீவேர்ட் கொடுக்குறதும் சரி, சர்ச்சபிள் கீவேர்ட்னு எல்லா பேரும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த சர்ச்சபிள் கீவேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீவேர்டை கொடுக்குறது தான் எஸ்சிஓ. அந்த கீவேர்டு கொடுக்குறதுனா எஸ்சிஓ எப்படா சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி கிடையாது. இப்போ ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா, ஹவு டு மேக் பன்னீர் அப்படின்னு நீங்கள் வீடியோட டைட்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த டைட்டிலை ஒருத்தர் சர்ச் பண்ணி, அந்த சர்ச்சில் உங்களோட நீங்கள் எஸ்சிஓ கரெக்டாக உங்கள் வீடியோவில் பண்ணியிருந்தீங்க, அப்லோட் பண்ணும்போது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த சர்ச்சில் அவருக்கு உங்களோட வீடியோ ஃபஸ்ட் ரேங்கில் காமிக்கும். அந்த ரேங்கிங் வீடியோ அதை பண்ணுறது தான் எஸ்சிஓவோட வேலை. ஓகேங்களா? இதை தான் நம்ம பாஸ்ட் 2 நாளாக எஸ்சிஓனா என்னென்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எஸ்சிஓனா என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒன்று சிடிஆர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளிக் த்ரூ ரேட். அது அதோட அப்ளிகேஷன். என்னடா கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ மித்தவங்க யாரும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் உங்கள் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றது தான் அந்த சிடிஆர். அதாவது எத்தனை கிளிக்ஸ் உங்கள் வீடியோவுக்கு விழுந்திருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் சிடிஆர். அந்த கிளிக்ஸை மேனேஜ் பண்ணி தான் உங்களோட வீடியோவோட வைரல் அந்த ஒரு ட்ரெண்டிங்கே இருக்குது. ஓகேங்களா? உங்கள் வீடியோ கண்டென்ட்டும் சரி, இதுவுமே நம்ம 3 விஷயத்தை பற்றியுமே நம்ம பேசியிருக்கோம். ஒரு 3 இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படின்ட்டு இதை பற்றி பேசியிருக்கோம். ஒன்று கண்டென்ட்டு, இன்னொன்று தம்ப்நெயிலு, 3வது வீடியோ குவாலிட்டி. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 3 விஷயத்தை மேனேஜ் பண்ணி தான் உங்கள் வீடியோவோட ட்ரெண்டிங் இருக்குது. இந்த 3 விஷயத்தை மேனேஜ் பண்ணி தான் அந்த சிடிஆருமே இருக்குது. அதனால எல்லாமே எப்படி கொலாபரேட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த எஸ்சிஓவும் சரி, அந்த 3 விஷயமும் சரி, இந்த 2மே கொலாபரேட் ஆகி தான் உங்கள் வீடியோவோட ட்ரெண்டிங்கே இருக்குது. ஓகேங்களா? நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 3 டாப்பிக்கும் சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எஸ்சிஓவும் சரி, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலே, அந்த வீடியோ மித்தவங்க பார்க்கணும், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணும், வியூஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் அப்லோட் பண்ணுவீங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த 2மே, அதாவது அந்த 3 பாயிண்ட்ஸும் சரி, இந்த எஸ்சிஓவும் சரி, இந்த 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட். நான் சொன்ன கண்டென்ட்டும் சரி, கண்டென்ட் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தம்ப்நெயில் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் எஸ்சிஓ. இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 3மே நீங்கள் வீடியோ மேக் பண்ணும்போது பார்க்க வேண்டியது. 2வது சொன்ன எஸ்சிஓ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டியது. இது மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் 3 டிப்ஸு சொன்னேன் பார்த்தீங்களா, 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மொத்தமாக இந்த 3 பாயிண்ட் நீங்கள் வீடியோ மேக் பண்ணும்போது பார்க்க வேண்டியது. இந்த எஸ்சிஓ அதுவுமே ஒரு பிளேலிஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். அதையுமே நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். அது வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது. இந்த 2மே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ வைரல் ஆகும். இந்த எஸ்சிஓவில் இன்னும் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சிடிஆர் மெயினாக பார்த்துக்கோங்க. அதாவது மித்தவங்க கிளிக் பண்ணுற மாதிரி உங்களோட கண்டென்ட்டு, உங்களோட தம்ப்நெயில் இது கரெக்டாக இருக்கணும். மித்தவங்க கிளிக் பண்ணுறாங்கன்னா உங்கள் தம்ப்நெயில் தான் பார்ப்பாங்க. அதாவது உங்கள் வீடியோவுக்கு டோர் ஆஃப் த வீடியோன்னு சொல்லலாம். அதாவது உங்கள் வீடியோவுக்கு ஒரு கதவு மாதிரி. அந்த கதவு கரெக்டாக இருந்தால் தான் அது எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன்.
இப்போ உங்கள் தம்ப்நெயில் கரெக்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறவங்க அதில் அட்ராக்ட் ஆகி உங்கள் வீடியோவில் என்ன தான் இருக்குன்னு பார்க்க வருவாங்க. அதனால் உங்கள் தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, காமனாக ஒரு ஒரு 4 வேர்ட்ஸ் ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி தம்ப்நெயில் பார்த்துக்கோங்க நீட்டாக. சும்மா வந்து சென்டென்ஸாக பேராகிராஃபை தம்ப்நெயிலில் வைக்காதீங்க. நிறையா ஃபோட்டோ, அதாவது நிறையா ஒரு டிசைனிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் தம்ப்நெயிலே வந்து ஏதாவது ஒரு 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 கொஸ்டின் மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி இப்போ வந்து பன்னீர், நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா ஹவு டு மேக் பன்னீர்னு தமிழில் கொடுத்துட்டு இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்க இந்த வீடியோவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்க வருவாங்க. ஓகேங்களா, அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் டேக் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வைரல் ஆகும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி வந்து டாக் சேனல் வச்சுருக்கீங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நான் இதுக்கு முன்னாடி டாக் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ ஹவு டு ப்ளே வித் மை பப்பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் கூகுளில் போடுறேன். கூகுளில் கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்ச்சபிள் வரும். அந்த இதை ஒரு கீவேர்டை ரெஃபராக வச்சு நீங்கள் வந்து கீவேர்ட் மேக் பண்ணுங்கள் எப்போவுமே. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் சொன்ன ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கீவேர்ட் மேக் பண்ணுங்கள். டைட்டிலில் டிஸ்கிரிப்ஷனில் டேக், அப்போ டேக் செக்ஷன் தனியாக இருக்குல்ல, இது 3லேயுமே ஒரே கீவேர்ட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நிறையா இப்போது நீங்கள் ஹவு டு மேக் பன்னீர்னு டைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னா அதே கீவேர்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 டைம் இல்லாட்டி 2 டைம் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு உங்கள் வீடியோ வந்து சர்ச்சபிளில் வந்து முன்னாடி நிற்கும். அதுக்கப்புறம் தம்ப்நெயில், நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் தம்ப்நெயில் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சிங்க, உள்ள கண்டென்ட்டும் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ எங்கேயே போயிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க. ஓகேங்களா, அப்படிலாம் பார்த்தா நான்லாம் நிறைய டீமோட்டிவேட் ஆகணும். இப்போ பாருங்களேன், இது வந்து என்னோடய சேனல் டேஷ்போர்டு எப்பவும் பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னோடய உள்ள யூடியூப் ஸ்டுடியோ அந்த வீடியோ கண்டென்ட்டு. சரிங்களா, இதில் நீங்களே பார்ப்பீங்க இதில் எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, எவ்வளோ லைக் வருது அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் கரெக்டாக தான் பண்ணுவேன். பாருங்களேன், தம்ப்நெயில் கரெக்டாக வைப்பேன், இது SEO அந்த இது பண்ண வேண்டியது கரெக்டாக பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு வியூஸ் போகிறதே இவ்வளோ தான் போகும். ஆனால் நான் வந்து இதுக்கு மெயினாக நான் ஆரம்பித்தது காரணம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது போய் சேர வேண்டியவங்க, ஒரு பிகினருக்கு என்னோடய இது கண்டென்ட் போய் சேர்ந்தால் போதும். ஓகேங்களா, அதுதான் என்னோடய மெயின் மோட்டிவ். பார்த்திங்கன்னா இந்த SEOக்கெலாம் வெறும் ஒரே ஒரு லைக் தான் விழுந்துருக்கு. ஓகேங்களா, இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நான் வியூஸ் போகணும், அது பண்ணணும், என்னோடய சேனல் வந்து பாப்புலர் ஆகணும் அப்படின்னு ஆரம்பிக்கல. என்னோடய மெயின் மோட்டிவே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பிகினருக்கும் மீடியம் ரேஞ்சில் இருக்கவங்களும் ஷேர் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணணும், அதுக்கு தான் நான் அதை ஆரம்பித்தது. அவங்களுக்கு மட்டும் போய் சேர்ந்தால் போதும். இப்போ வியூஸ் வந்து நான் அதிகமாக போகணும் அப்படின்னு நான் வந்து இது பண்ணது கிடையாது. நான் எதுக்கு இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எதுக்குமே டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஓகேங்களா, அதை தான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா, என் கண்டென்ட்டு போய் சேர்றவங்களுக்கு போய் சேர்ந்தால் போதும். ஓகேங்களா, அவங்களுக்கு போய் சேர்ந்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அப்போ அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, இந்த 2 இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இதுக்கு வியூஸ் போகும். ஓகேங்களா, நான் வந்து வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா, இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதை மட்டும் கரெக்ட் பண்ணி SEO பாருங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து யூடியூப் டிப்ஸு ட்ரிக்ஸு இதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குற சேனல். ப்ளஸ் வந்து பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சேனல். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.